இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, இவளோட அப்பா இவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்திருக்காரு. ஆமா பெரியப்பா, அப்பா எனக்காக ஒரு புது வண்டி வாங்கி கொடுத்திருக்காரு. பாத்தீங்களாண்ணே, இது வரைக்கும் நம்ம வீட்ல பொம்பளைங்க யாரும் வண்டி ஓட்டுனதே இல்ல. தனா இங்க இருந்தப்ப கூட காலேஜுக்கு பஸ்ல தானே மாமாவை போயிட்டு இருந்தா. இல்லனா நீங்க கொண்டு போய் அவளை விடுவீங்க. அண்ணே, இவ இந்த வீட்டுக்குள்ள வந்து இங்க இருக்கிற சட்ட திட்டத்தை எல்லாம் மாத்திட்டு இருக்கா. பத்மா, இப்ப எதுக்கு நீ பெரிய வக்கீல் மாதிரி சட்டம் பேசிட்டு இருக்க? அச்சா, சம்பந்தி அவர் பொண்ணுக்காக ஆசையா வண்டி வாங்கி கொடுத்திருக்காரு. வெளிநாட்டுல இருக்கும் போதெல்லாம் மருமக வண்டி ஓட்டிட்டு தான் இருந்திருக்கா. அதெல்லாம் அங்க போய் ஓட்டிக்க சொல்லுங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இவ எப்படி வண்டி எடுத்துட்டு சுத்த முடியும்? பாக்குறவங்க நம்மளதான் தப்பா பேசுவாங்க. அம்மா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு வண்டி ஓட்டுறதுல என்னமா தப்பு இருக்கு? இல்லைங்க மாமா, இந்த காலத்துல ஆம்பளைங்க இதை செய்யணும் பொம்பளைங்க இதை செய்யணும்னு எந்த பாகுபாடும் இல்லை. எல்லாருமே ஈக்குவலா தானே மாமா இருக்காங்க. என்னங்க, சீனு சொல்றதும் சரிதானே. பொம்பளை பிள்ளைங்களும் தைரியமா இருக்கணும், வெளியில போயிட்டு வரணும், படிக்கணும், பெரிய வேலைக்கெல்லாம் போகணும்னு நீங்க தானே எப்பவும் சொல்லுவீங்க. அண்ணே, நீங்க சொல்லுங்கண்ணே, வண்டி எல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவளை திருப்பி கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. பத்மா, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவ அப்பா அவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்திருக்காரு. அத தடுத்து நிறுத்துறதுக்கோ அவளை வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ எனக்கு உரிமை இல்லை. அதுவும் இல்லாம இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். அவ என்ன செஞ்சாலும் அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. அவ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியது அவ புருஷன்தான். அதனால என்கிட்ட எதுவும் கேட்காது.